எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் அகல் கிச்சனுக்கு வரவேற்கின்றேன். நான் இன்றைக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ரொட்டி ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இப்படி ஒரு சின்ன கப்பால் நான் 2 கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். வெள்ளை மாவு தான், மைதா மாவோ இல்லைண்டா கோதுமை மாவோ எது வேண்டாலும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி இங்கால ஒரு கப் குரக்கன் மாவு எடுத்து வச்சுக்கிறேன். ராகி மாவுன்ட்டு சொல்கிறது, அது ஒரு கப் எடுத்து வச்சுக்கிறேன். இங்கால பார்த்திங்கன்னா வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிறேன். இதில் ஒரு பச்சை மிளகாய் நல்ல சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிறேன். ஏன்னு சொன்னால் நாங்கள் போட்டு ரொட்டி சுடையிக்கல, அது எல்லாத்தோடும் சின்ன சின்னதாக போடுறபடியாக ரொட்டியில் இதை பெருசாக கடிபடாது. சின்ன பிள்ளைகளும் சாப்பிடலாம், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இதில் கொஞ்சம் துருவின தேங்காய் வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் கரட்டு துருவி வச்சுக்கிறேன். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக. மற்றது இதுகளெல்லாம் சேர்த்து தான் நான் இந்த ஹெல்த்தியான ஒரு ரொட்டி ஒன்று இப்போ டின்னருக்கு செய்ய போகிறேன். அதை இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதை நான் இப்போது எல்லாம் குழைச்சி எடுக்க போகிறேன். இப்போ இந்த குரக்கன் மாவை சேர்க்கிறேன். இதோட வெட்டி வச்சிருக்கிற இந்த இவ்வளவு பொருளும் வெங்காயம், கருவேப்பிலை, கேரட், துருவின தேங்காய், பச்சை மிளகாய் இதை சேர்க்கிறேன். அதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். இப்போ இதையெல்லாம் வடிவாக குழைச்சி மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போது நான் சிறிதளவு எண்ணெய் சேர்க்கிறேன். எந்த எண்ணெயாக இருந்தாலும் கொஞ்சம் பட்டர் இருந்தால் நல்லா, பட்டரையும் உருக்கி இப்படி கொஞ்சம் சேர்த்து போட்டு செய்யலாம். இதை இப்போ ஒரு லேசான சுடுதண்ணியில் தான் நான் குழைச்சி எடுக்க போகிறேன். இப்போ நான் சுடுதண்ணியை இதுக்குள்ளே சேர்க்கிறேன். இதை இப்போ நன்றாக வடிவாக மிக்ஸ் பண்ணி இப்போ நான் இதை இனி கையால் தான் மிச்சம் குழைச்சி எடுக்க போகிறேன். இப்போது நான் வடிவாக குழைச்சி உருட்டி எடுத்துட்டேன். இப்படி கையால் இப்படி ஒட்டாமல் வர மாதிரி நான் குழைச்சி எடுக்க வேணும். இப்போ நான் இதை ஒரு 10 நிமிஷம் இதை இப்படியே ரெஸ்ட் பண்ணி வைக்க போகிறேன். இப்போது ஊறி வந்துட்டு 10 நிமிஷம் ஆச்சுது. நான் இப்போ இதை சிறு சிறு உருண்டையெல்லாம் எடுத்து உருட்டி வச்சு போட்டு நான் சுட ரெடி பண்ண போகிறேன். நான் இப்போது ஒரு இதை செய்து காட்டுறேன். இதில் இப்படி எண்ணெய் சுற்றி விட்டுட்டு இப்படி சின்ன சின்னதாக ஒரு இதாக வட்டமாக நாங்கள் இதை பிரட்டி எடுத்துட்டு இப்போ எல்லாம் இப்படி எல்லாம் நான் தட்டி எடுத்து போட்டு ஒவ்வொன்றாக சுட்டு எடுக்க போகிறேன். இப்போது நான் ரொட்டி சுடுறதுக்கு இதில் ஒரு அந்த ரொட்டி சுடுற தட்டு வச்சிருக்கிறேன். இதுக்கு எண்ணெய் சுற்றி விட போகிறேன். இப்போது நான் மற்ற பக்கம் பிரட்டி விட போகிறேன்.
இதுக்கும் சுற்றி எண்ணெய் சேர்த்து விட போகிறேன். இப்போது வேகி வந்துட்டு நான் இதை எடுக்கிறேன். இதே மாதிரி எல்லாவற்றையும் நான் சுட்டு எடுக்க போகிறேன். இப்போது நான் ரொட்டி எல்லாம் சுட்டு முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரொட்டி, கேரட்டு எல்லாம் போட்டு செய்தது, குரக்கன் மாவிலே செய்தது. இது சுகர் வருத்தக்கார ஆக்களும் எல்லோரும் சாப்பிடலாம். எல்லோரும் சாப்பிடக்கூடியதும் சின்ன பிள்ளைகளும் சாப்பிடக்கூடியதுமான ஒரு ரொட்டி தான் இது. இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு தேங்காய் சட்னி செய்திருக்கிறேன். இதில் மீன் கறி செய்திருக்கிறேன். இந்த ரொட்டி இந்த காம்பினேஷனோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நான் செய்து காட்டின இந்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனது அகல் கிச்சன் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ, லைக் பண்ணி விடுங்கோ. இவ்வளவு நேரமும் எனது வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. நான் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.